அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 8. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெறைய செய்திகள் குட்டி குட்டியா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒண்ணா பார்த்துருவோம் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இந்தியாவுக்குச் செல்வோம் எனும் உலகளாவிய பிரச்சாரத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார்" அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுலாத்துறை சார்பாக "இந்தியாவுக்குச் செல்வோம்" அப்படிங்கிறத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒரு முழக்கம் அப்படிங்கிறத குடுத்திருக்காரு. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களின் வெளிநாட்டு நண்பர்கள் 5 பேரையாவது இந்தியாவுக்கு சுற்றுலா வர ஊக்குவிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் அப்படிங்கிறது. ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஓகேங்களா? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? நான் ரெசிடென்ட் சிட்டிசன்ஸ் அவங்க அவங்களோட 5 நண்பர்களையாவது அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு வரணும், இந்தியாவுக்கு சுற்றுலா போகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அதிகம் விரும்பும் சுற்றுலா தலங்களை அடையாளம் காணும் நோக்கில் மக்களின் விருப்பத்திற்குரிய சுற்றுலா தலங்கள் 2024 என்ற இணையவழி வாக்கெடுப்பையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு ரேங்கிங் ஒரு வோட் பேஸ்ட் ரேங்கிங்கா இருக்க போகுது. மக்களுக்கு எதெல்லாம் விருப்பத்திற்குரிய சுற்றுலா தலங்களா இருக்கோ அதை பட்டியலிடுறதுக்காக. சரிங்களா? ஸோ இது எல்லாமே சுற்றுலாத்துறை சார்ந்த ஒரு அறிவிப்புகளா இருந்துச்சு. இந்த பிரதமர் அவர்கள் ஸ்ரீநகர்ல இருக்கார். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல இருக்காரு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சுற்றுலாவ வளர்க்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு இலக்கா இருக்கு. அதன் அடிப்படையில இந்த சுற்றுலா சார்ந்த ஒரு அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் வெளியாகிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் அறிஞர்களுக்கான விருதுகளாக இருக்கு. என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத பார்ப்போம். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலி திட்ட இயக்கம் 2023ஆம் ஆண்டுக்கான தேவநேய பாவாணர் விருது அருளி அவர்களுக்கும், வீரமாமுனிவர் விருது முனைவர் சச்சிதானந்தம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பரிசாக என்னன்னா 2,00,000 விருது தொகை, 1 சவரன் பதக்கம் அப்படிங்கிறதும் குடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? அதேபோல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன விருது குடுத்துருக்காங்கன்னா, தேவநேய பாவாணர் விருது அருளி அப்படிங்கிறவங்களுக்கு, வீரமாமுனிவர் விருது சச்சிதானந்தம் அப்படிங்கிறவங்களுக்கு, அடுத்தது பார்த்தோம்னா, நற்றமிழ் பாவலர் விருது அப்படிங்கிறது அரிமா பாமகன் அப்படிங்கிறவரு மரபு கவிதைக்காகவும், கௌதமன் நீல்ராசு அப்படிங்கிறவரு புதுக்கவிதைக்காகவும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கான பரிசு தொகை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சரிங்களா? அது தவிர ஓகேங்களா, வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2023ஆம் ஆண்டுக்கான தூய தமிழ் பற்றாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட 21 அறிஞர்களுக்கு ரொக்க பரிசாக ரூபாய் 20,000 அப்படிங்கிறதையும் அரசாங்க சார்புல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ விருதுகள் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாலே போதும். சரிங்களா? அடுத்ததா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத சொல்றோம். யாருக்கும் யாருக்கும் இடையே அப்படிங்கிறத பார்ப்போம். இட்கோ நிறுவனம் மற்றும் இன்ஸ்பேஸ் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிறது சொல்றாங்க. இன்ஸ்பேஸ் அப்படின்னா டிட்கோனா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இன்ஸ்பேஸ் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர் அப்படிங்கிறது சொல்றோம். இவங்க இணைந்து ஓகேங்களா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இதன்படி விண்வெளித்துறை முன்னேற்றத்துக்காக டிட்கோவால் திறன்மிகு மையம் அமைக்கப்பட உள்ளது. இதில் உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்த தேவையான உதவிகளை இன்ஸ்பேஸ் நிறுவனம் அளிக்கும். டிட்கோ மற்றும் இன்ஸ்பேஸ் நிறுவனத்துடன் செய்யப்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தமானது விண்வெளித்துறையில் புத்தாக்க விண்கலம், ராக்கெட் மற்றும் உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, வடிவமைப்பு, தயாரிப்பு போன்றவற்றுக்கும் பெரிதும் உதவும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்கோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ற ஒரு பாடியா இருக்காங்க. ஸோ இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, விண்வெளித்துறை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ டெவலப் பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு திறன்மிகு மையம் அப்படிங்கிறது, உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்த என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறது, இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறத குடுப்பாங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங்க்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கான உதவி அப்படிங்கிறது இன்ஸ்பேஸ் கிட்ட இருந்து வரும். நிறுவனங்கள அமைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத டிட்கோ எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க இணைந்து ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. அதுல என்னென்னலாம் சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அ புத்தாக்க விண்கலம் அப்படிங்கிறது, ராக்கெட், உதிரி பாகங்கள், அதை சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, டிசைன், புரொடக்ஷன் இது எல்லாமே நமக்கு இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு கீழ வந்துரும் சரிங்களா? இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக விண்வெளி தொழில்துறையில்
தமிழ்நாடு மிகச்சிறந்த முனையமாக உருவெடுக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வழிவகுக்கும். ஸோ ஸ்பேஸ் செக்டார், அதை சார்ந்த பாகங்கள், உதிரி பாகங்கள், அதை சார்ந்த அந்த டெக்னாலஜிஸ்ல தமிழ்நாடு ஒரு முனையமாக மாறணும். ஒரு பாயனியரிங் ஸ்டேட்டா உலக அளவுல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? ஸோ இன்ஸ்பேஸோட நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது இஸ்ரோவோட ஒரு பிரான்ச். ஓகேங்களா? இஸ்ரோவுக்கு கீழ 2 பிரான்ச் இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து நமக்கு இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறத சொல்றோம். இன்னொன்னு என்எஸ்ஐஎல் அப்படிங்கிறத சொல்றோம். அவங்க வந்து நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அவங்க ஒரு கமர்ஷியல் வர்த்தகம் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க மேற்கொள்வாங்க. சரிங்களா? ஸோ இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், இந்த மாரி டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு தமிழக அரசாங்கத்தோட. ஸோ அடுத்த கட்ட செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மறுபடியும் ஒரு விருது. ஓகேங்களா? இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஔவையார் விருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தன்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழக அரசால் ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2012லேருந்து வழங்கப்பட்டு வருது. ஸோ ரூ. 1,50,000 அப்படிங்கிறது காசோலை மற்றும் சான்றிதழ்கள்லாம் வழங்கப்படும். அந்த வகையில 2024ஆம் ஆண்டுக்கான விருது அப்படிங்கிறது யாருக்காக குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தலித் மக்களின் குரலாக ஒலித்து சமூக தொண்டாற்றி வரும் முன்னணி எழுத்தாளரான விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாஸ்டினா சூசைராஜ் என்கின்ற பாமாவுக்கு வழங்க உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஔவையார் விருது பாமா அப்படிங்கிற எழுத்தாளருக்கு போகப்போகுது. அவங்களோட இயற்பெயர் என்னன்னா, பாஸ்டினா சூசைராஜ் அப்படிங்கிறது தான் அவங்களோட இயற்பெயர். விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க எழுதின சில படைப்புகள், அவர்களின் சில படைப்புகளை இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. கருக்கு, சங்கதி, வன்மம், மனுசி போன்ற நாவல்களும், கிசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிறத சொல்றாங்க. இவர் எழுதிய கருக்கு என்ற புதினம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 2000ல் கிராஸ் வேர்ல்ட் புக் விருதை பெற்றுள்ளது. ஸோ இவங்களை சார்ந்த விஷயங்கள் இந்த கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? தேர்வுகள்ல ரிஃப்ளெக்ட் ஆவறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தனியா ஒரு விருதா குடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமா திருக்குறள் என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். "வகையறாச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு" என்கிறார் வள்ளுவர். "வகையறாச் சூழாது எழுதல் பகைவரை பாத்திப் படுப்பதோர் ஆறு. செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும்." நம்ம செய்கின்ற செயல்கள முழுமையா ஆறாம ஒரு செயல செய்யத் தொடங்குறோம் அப்படின்னா, அது எதிராளிகளுக்கு அது வலிமை சேர்க்க மாரி, பலம் சேர்க்கிற மாரி ஆயிடும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் 465 அதிகாரம் தெரிந்து செயல்வகை. அடுத்த கட்டமா செய்திகளுக்குள்ள போகலாம். என்னென்ன செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நவக்கிரக கோயில்களில் 56 கோடியில் மேம்பாட்டு பணிகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருந்த நம்ப பிரதமர் சில விஷயங்கள வந்து காணொளி வாயிலா வந்து அறிமுகம் செஞ்சிருப்பாரு நாட்டுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நவக்கிரக கோயில்கள்ல ரூபாய் 56,00,00,000ல 8 கோயில்கள்ல 36,00,00,000ல வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நவக்கிரக கோயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவ பார்த்து வச்சுக்கிறோம். தமிழ் சார்ந்தும் அது முக்கியத்துவமா இருக்கனால தான் இந்த ஒரு செய்திய நம்ம பார்க்கணும். சரிங்களா? நவக்கிரக கோயில்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து திருநள்ளாறுல பார்த்தோம்னா, அந்த நவக்கிரக கோயில்ல ரூ. 20,00,00,000 மதிப்பீட்ல ஒரு ஆன்மீக பூங்கா அப்படிங்கிறத பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த செய்தியில நம்ம பார்க்குறோம். ஸோ நவக்கிரக கோயில்கள்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது வடசென்னை அனல் மின் நிலையம். ஓகேங்களா? இந்த வடசென்னை அனல் மின் நிலையம் அப்படிங்கிறது நமக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 3வது ஒரு அலகில வந்து 800 மெகாவாட் உற்பத்தி அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு. ஸோ இந்த உற்பத்தியில என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த 800 மெகாவாட் உற்பத்தி அப்படிங்கிறத 2010ல இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகி பணிகள் தொடங்கப்பட்டிருக்கும். இப்பதான் அந்த பணிகள் முடிவடைஞ்சு, நமக்கு முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனல் மின் நிலையங்களில் முதல் முறையாக குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு அதிகபட்ச மின் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் கொண்ட மிக உய்ய மின் நிலையம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ குறைந்த அளவிலான நிலக்கரியை மட்டும் தான் பயன்படுத்தப் போகுது மின்சாரம் தயாரிப்பதற்காக.
ஸோ அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் மிக உய்ய அனல் மின் நிலையமான இங்கு 450 கிராம் நிலக்கரியைக் கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வகையில் தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 450 கிராம் கிலோ அ இந்த நிலக்கரி இருந்துச்சு அப்படின்றால், நமக்கு 1 யூனிட் மின்சாரம் தயாரித்திடலாம் அப்படிங்கிறத இதனுடைய சிறப்பம்சமா அந்த ஒரு தொழில்நுட்பத்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். சரிங்களா? முக்கியமான விஷயம். அடுத்தது இதெல்லாம் அரசியல் செய்திகள் இருந்துச்சு. அதெல்லாம் தவிர்த்து வந்தோம்னா, நமக்கு மத்திய அரசிலிருந்து சில அறிவிப்புகள் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அதன்படி அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது 46லேருந்து 50% உயர்த்தியிருக்காங்க மத்திய பணியாளர்களுக்கு. இந்தியா ஏஐ இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 10,000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இந்தியா ஏஐ செயல்பாட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய இயக்கம் அப்படிங்கிறது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இவ்வளவு செலவுல இயங்கப் போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆராய்ச்சியாளர்கள், தொழில்துறையினர் பயன்பெறுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கு வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்காக. அடுத்தது உன்னதி திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு புதுமையா இருக்கனால என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கணும். வடகிழக்கு மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களின் தொழில்துறை மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக ரூபாய் 10,000 கோடி மதிப்பிலான உத்தர்பூர்வ தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்துக்கு அந்த உன்னதி அப்படின்னா உத்தர்பூர்வ தொழில்துறை மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒப்புதல் அப்படிங்கிறதும் அளிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தேர்வுகள்ல என்ன கேட்பாங்கன்னா, உன்னதி அப்படிங்கிற திட்டம் எதற்காகன்னா, தொழில்துறை திட்டமாக இருக்கு. அது எங்க அப்படின்னா, இந்த ஜியோகிராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா, வடகிழக்கு மாநிலங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது 2 ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. அடுத்தது தேசிய படைப்பாளிகள் விருது இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வழங்க இருக்காங்க. இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது சமீபத்தில வந்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை அந்த விருத பத்தின சில விஷயங்கள இங்க குடுத்துருக்காங்க. ஜென்ஸி என்று அழைக்கப்படும் இளம் சமூகத்தினரை இலக்காக கொண்டு தேசிய படைப்பாளிகள் விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? ஜென்ஸி ஓகேங்களா? நாட்டின் வலிமை மற்றும் கலாச்சாரத்தை சர்வதேச அளவில் பரப்ப உதவியவர்கள். பசுமை சாம்பியன்கள், தூய்மை தூதர்கள், வேளாண் படைப்பாளிகள் மற்றும் தொழில்நுட்ப படைப்பாளிகள் ஆகிய சுமார் 20 பிரிவுகளின் 20 பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரிவுகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள் இந்த மார்ச் 8ஆம் தேதி அன்று முதலாவது இந்த தேசிய படைப்பாளிகள் விருது அப்படிங்கிறத வழங்க போறாங்க. ஸோ அந்த விருதுகள பத்தி தான் நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் பிரீஃபா பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நேட்டோவில் இணைந்தது ஸ்வீடன் அப்படிங்கிறது. ரொம்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபின்லாண்ட் அப்படிங்கிற நாடு கூட இணைஞ்சிருப்பாங்க. ஸோ, இப்ப யாரு இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்வீடன் அப்படிங்கிற நாடு இணைஞ்சிருக்காங்க. எத்தனாவது உறுப்பினராக அப்படின்னு பார்த்தோம்னா, 32வது நாடாக ஸ்வீடன் இணைந்துள்ளது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒரு செய்தி குடுத்திருப்பாங்க. நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு 5ன் படி, உறுப்பு நாடுக்கு எதிராக போர் தொடுக்கப்பட்டால், அது தங்கள் மீது தொடுக்கப்பட்ட போராக கருதி, அந்த அமைப்பின் அனைத்து உறுப்பு நாடுகளும் போரில் களமிறங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ, இதெல்லாம் ரஷ்யா, யுக்ரைன் சார்ந்து அ உலக அளவுல நடக்கக்கூடிய நடவடிக்கைகளா இருக்கு. அந்த வகையில பார்க்குறப்ப 32வது நாடாக நேட்டோவில் ஸ்வீடன் இணைந்துள்ளது. சரிங்களா? ஸோ, அடுத்த கட்டமா பார்த்தோம்னா, நமக்கு செய்திகள் நிறைவடைஞ்சுது. ஸோ, நீங்க நெறைய சின்ன சின்ன செய்திகள் குட்டி குட்டியா நெறைய இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக முக்கியமா பார்த்தா நம்மளோட வடசென்னை அனல் மின் நிலையம் மற்றும் ஔவையார் விருது, இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான திட்டங்களா இருந்துச்சு. அறிவிப்புகளா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ, நாளை செய்தித்தாள் வாசிப்பில சந்திக்கலாம். நன்றி.